ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெலஸ்கோப்போட ஒர்க்கிங்கும் அதனோட நியூமெரிக்கல் சம்ஸும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். டெலஸ்கோப் அப்படின்னா தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்டை பக்கத்தில் கொண்டு வந்து காமிக்குது. டெலஸ்கோப் இஸ் ரிசால்விங் வேறஸ் மைக்ரோஸ்கோப் வில் மேக்னிஃபை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த டயக்ராமை நீங்கள் கவனிங்க. இதில் என்னைக்குமே ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில தான் இருக்கும். அப்போ லீனியர் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் வந்து கிடையவே கிடையாது. டெலஸ்கோப்ல ஆப்ஜெக்டிவ் ஒன்று இருக்கும், ஐபீஸ் ஒன்று இருக்கும். ஆனால் அந்த ஆப்ஜெக்டிவ் ஐபீஸை விட பெருசா இருக்கும். அன்லைக் மைக்ரோஸ்கோப்ல அப்படியே உல்டாவா இருக்கும். டெலஸ்கோப்ல ஆப்ஜெக்டிவ் பெருசாகவும் ஐபீஸ் வந்து சின்னதாகவும் இருக்கும். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் இஸ் மோர் தேன் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ். இன்ஃபினிட்டிலிருந்து ரேஸை வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் அதனோட ஃபோக்கஸ்ல வந்து வாங்கிக்கும். ஏன்னா கான்வெக்ஸ் மிரருக்கு நமக்கு தெரியும் ஃபோக்கஸ்ல தான் வந்து இன்ஃபைனைட் ரேஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகும். அப்போ இன்ஃபைனைட்லேருந்து இருக்கிற ஆப்ஜெக்ட், ஒரு சன்னோ இல்லை வந்து ஒரு மூனோ, அதனோட இமேஜ் வந்து இதனோட ஆப்ஜெக்டிவோட ஃபோக்கஸ்ல வந்து கரெக்டாக வந்து விழுகும். ஃபோக்கஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஐபீஸ் ஆஸ் யூஷுவல் வந்து என்னது, ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பா ஆக்ட் ஆகி அதனோட வெர்ச்சுவல் இமேஜை வெரி என்லார்ஜ்டு இமேஜா இங்க காமிக்கிற மாதிரி அது காமிக்கும். அப்ப டெலஸ்கோப்ல வந்து நம்ம ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலாவை மட்டும் ஞாபகத்தை வச்சுட்டா போதும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டயக்ராம் நம்ம ப்ராப்பரா வரைய தெரிஞ்சிருக்கணும். இந்த டயக்ராம்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, F0ல வந்து F ஆப்ஜெக்டிவ்ல வந்து இது விழுகுது. அதே மாதிரி இது கரெக்டா F ஐபீஸ்ல வந்து இருந்தாதான் நமக்கு வந்து ஒரு ஃபைனல் இமேஜ் வந்து எங்க ஃபார்ம் ஆகும், இன்ஃபினைட்ல ஃபார்ம் ஆகும். இந்த கண்டிஷன் வந்து என்னது, ரிலாக்ஸ்டு விஷன். திஸ் இஸ் கால்ட் அஸ் த நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ லென்த் ஆஃப் த டியூபை நீங்க பாருங்க, F0 பிளஸ் FE, திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த டியூப். இது எல்லா கேசஸ்க்கும் கிடையாது. நம்ம சம் போடும்போது ஒரு சம் பார்க்கலாம், அந்த மாதிரி கேஸ் இல்லாமன்ட்டு. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, என்னைக்குமே வந்து ஆப்ஜெக்டிவ்க்கு லீனியர் மேக்னிஃபிகேஷன் நம்ம எழுதவே முடியாது. ஏன்னா ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, இன்ஃபினிட்டியில இருக்கு. ஸோ ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். தீட்டா ஐ பை தீட்டா நாட், அதே சேம் டெஃபினிஷன்ஸ். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மைக்ரோஸ்கோப்போட வீடியோவை வந்து பாருங்கள். அதில் ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனா என்னன்னு நான் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு தீட்டா ஐ பை தீட்டா நாட். இந்த இமேஜை நீங்கள் பாருங்கள். இமேஜ் வந்து இந்த இடத்துல கண் இருக்கு, இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, ஹெச் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்றோம். ஹெச் ஆஃப் ஐ இங்க சப்டென்ட் பண்றது வந்து பீட்டா அப்படின்னு ஆங்கிள் இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும் தீட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஹெச்ஐ டிவைடட் பை தட் இன்ஃபினிட்டி, தட் டி டிஸ்டன்ஸ், வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வருது. அதுதான் ஹெச்ஐ பை பி. ஆனா அந்த இன்ஃபினிட்டின்னு நான் எடுக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு அப்ராக்சிமேஷன் பண்றேன். இது வந்து ஃபோக்கஸ்ல வந்து இந்த இமேஜ் விழுகுது. அப்ஜெக்டிவ் கிரியேட் பண்ற இமேஜை வந்து ஹைட்டை நான் ஹெச்னு வச்சுக்கிட்டு இந்த ஆங்கிள் வந்து ஐ வில் அசியூம் இட் டு பி பீட்டா. ஐ வில் அசியூம் இட் டு பி பீட்டா. ஸோ அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருந்தும் if you take we know that theta I is approximately equal to tan theta I is approximately equal to sin theta I. This is a small angle approximation. அதனால நான் வந்து tan theta எடுத்துக்குவேன். இந்த tan ஆல்பாவும் tan பீட்டாவும் எடுத்துக்குவேன். ஸோ tan ஆல்பா அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட தீட்டா நாட்டு, tan பீட்டா அப்படிங்கிறது நம்ம இமேஜோடது. ஸோ அதை நான் எடுத்துட்டேன்னா இந்த ட்ரையாங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா ஹெச் பை எஃப்இ டிவைடட் பை ஹெச் பை எஃப் நாட் வரும். ஸோ ஹெச் கேன்சல் ஆகி யூ வில் கெட் எஃப் நாட் பை எஃப்இ. ஸோ சிம்பிள். திஸ் இஸ் த ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா ஃபார் த டெலஸ்கோப். இதுல நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் பார்க்குறோம். நம்பர் ஒன் வந்து ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப். இது வந்து கலீலியோ கலீலி காலத்தில் கண்டுபிடிச்ச ஒரு ஓல்டு ஃபார்ம் ஆஃப் டெலஸ்கோப்ஸ். இது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா குரோமேட்டிக் அபரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு எரர். குரோமேட்டிக் அபரேஷன்ஸ் அப்படின்னா குரோமானா கலர், குரோமேட்டிக் அபரேஷன் அப்படின்னா எரர்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஃபோக்கஸ் இருக்கும், ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஃபோக்கஸ்ல இருக்கும். அதாவது ஏன் அப்படி ஆகுதுன்னா ஈச் அண்ட் எவ்ரி கலர் இன் ஒயிட் லைட் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதனால ஒவ்வொரு கலர் ஆஃப் த லைட்டும் ஒவ்வொரு மாதிரி ஃபோக்கஸ் விழுகும். அப்போ அந்த ஃபோக்கஸே வந்து டிசார்டடா இருக்கும். இது பேர் தான் குரோமேட்டிக் அபரேஷன். இதை அவாய்டு பண்றதுக்காகவும் அண்ட் மேக்னிஃபிகேஷன் அதிகமாக வரணும்னா நம்ம ரொம்ப லார்ஜ் டெலஸ்கோப்பை வந்து யூஸ் பண்ணணும். அதனால தான் வந்து அப்பர்ச்சர் ரொம்ப லார்ஜா யூஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி பல்கி டு மேக். அதனால வி வில் பி கோயிங் இன் டு என்ன டெலஸ்கோப்னா கேசிகிரேன் டெலஸ்கோப். கேசிகிரேன் டெலஸ்கோப்ங்கிறது வி வில் ஹாவ் ஒன்லி மிரர்ஸ், அங்க வந்து லென்சஸே இருக்காது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சம் போடும்போது உங்களுக்கு சொல்றேன். Until then you wait and watch till the last.
இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். A telescope has an objective of focal length 15 meter and an eyepiece of 1 centimeter. If you view moon, what is the diameter of the image of the moon formed by the objective lens? Diameter of the moon கொடுத்திருக்காங்க, radius of the lunar orbit கொடுத்திருக்காங்க. Let us solve this question. First ஒரு diagram வரைஞ்சிடலாம். Objective, eyepiece. இந்த objectiveல moon அப்படிங்கிறது நான் I am going to draw like this. This is the diameter of the moon given by small d. And this is the distance of our lunar orbit. That is, we are watching it from the earth. அப்போ வந்து மூனோட ரேடியஸ் ஆஃப் த மூன்ஸ் ஆர்பிட் தான் வந்து நம்மளோட டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்டிவ் வந்து எங்கே ஃபார்ம் பண்ணும் இமேஜ்? இந்த இடத்துல ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் ஹெச் அப்படின்னு வரும். நம்ம இங்கிருந்து ஒரு ட்ரையாங்கிளாக வரைஞ்சிடலாம். இந்த ட்ரையாங்கிள் வந்து இது ரெண்டும் சிமிலராக இருக்கும் பை ஏஏ ரூல். இது ரைட் ஆங்கிள், இது வந்து தீட்டா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். இது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறதுனால we can simply tell tan theta in this triangle will be equal to d by r. அதே மாதிரி tan theta from this triangle will be this length என்னது? This is the focal length of objective. So tan theta will be equal to h by f naught. இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா d by r is equal to h by f naught. d ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 3.48 into 10 power 6 divided by r ஓட வேல்யூ தெரியும் 3.8 into 10 power 8. that is equal to height of the image divided by f naught ஓட வேல்யூ 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா h is equal to, you will get the value to be 13.73 centimeter, which is the final answer. இந்த கொஸ்டினே வந்து அவங்க மாடிஃபை பண்ணி கேட்கலாம். வாட் இஸ் த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த டெலஸ்கோப் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? Magnification is equal to, we will write it down, f naught by fe, that is equal to 15 divided by 1 centimeter, that is 10 power minus 2, which is equal to 1500 அப்படின்னு நம்ம எழுதுவோம். Next question பாருங்க. A small telescope has an objective lens of focal length of 140 centimeter and an eyepiece of focal length 5 centimeter. What is the magnifying power of the telescope for viewing distant object when the telescope is in normal adjustment when the final image is at infinity? அதாவது நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா நமக்கு தெரியும் ஃபைனல் இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குன்ட்டு. செகண்ட் ஒன் வந்து the final image is formed at the least distant of distinction கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு கேஸ் நம்ம எழுத போறோம். மேக்னிஃபிகேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த மேக்னிஃபிகேஷன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we will draw a diagram. objective, eyepiece. ஃபர்ஸ்ட் ஒன்னை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல இமேஜ் வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு 140 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஐபீஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ டைரக்ட் ஃபார்முலா தான். மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு f0 by fe. இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. we will simply write 140 divided by 5, that is equal to 28. So magnification of the telescope will be 28 in the first case. That is answer over. செகண்ட் கொஸ்டின்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the final image is formed at least distant of distinction சொல்லியிருக்காங்க. ஒரு டயக்ராம் போட்டுருவோம். இந்த இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியிலிருந்து ஃபார்ம் ஆகி இந்த ஃபோக்கஸ்ல வந்து விழுகும். திஸ் இஸ் எஃப் ஆப்ஜெக்டிவ். தென் எகெயின் நம்ம இந்த ஐபீஸ் இது வந்து ஃபோக்கஸ் கிடையாது இந்த கொஸ்டின்ல. இது வந்து எஃப்இன் யூஸ்வலாக நம்ம எழுதுவோம். பட் இந்த கேஸில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா லீஸ்ட் டிஸ்டன்ட் ஆஃப் டிஸ்டிங்விஷன்ல வருது. இது வந்து எஃப்இயா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஃபைனல் இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியா வரும். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் மாதிரி போயிடும். அதனால நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஐபீஸோட லீனியர் மேக்னிஃபிகேஷன் எடுக்கணும். ஆப்ஜெக்டிவோட எப்பவுமே ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் தான். இங்க வந்து லீனியர் மேக்னிஃபிகேஷன் டிஃபைன்டே கிடையாது. ஸோ த டோட்டல் மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு angular magnification of the objective into linear magnification of the eyepiece அப்படி நம்ம எழுதணும். ஓகே, ஸோ ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த அப்ஜெக்டிவை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நார்மலா ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் நம்ம என்ன எழுதுவோம்? ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி வச்சுட்டு ஹெச் நாட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அட் லீஸ்ட் டிஸ்டன்ட் ஆஃப் டிஸ்டிங்விஷன் நான் வச்சிருந்தேன் அப்படின்னா இதை தான் நம்ம தீட்டா நாட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம தீட்டா நாட்னு சொல்லிட்டு ஃபைனல் இமேஜ் வந்து ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அது டிவைடட் பை பண்ணுவோம். we will get the angular magnification. ஜென்ரலா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல இருந்து இதை தான் பண்ணுவோம். ஆனா இந்த கொஸ்டின்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெத்தடை நம்ம அப்ரோச் பண்ணணும். என்னன்னா, இப்போ இங்க ஒரு டயக்ராம் வரையணும் நானு. இது வந்து ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து தீட்டா 0, தீட்டா ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் இங்க எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, we will be having this distance we don't know. ரொம்ப தூரத்தில் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு. எது? இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டு இன்ஃபினிட்டி.
திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டு இன்ஃபினிட்டி. அப்போ நான் வந்து ஐ கேனாட் டிஃபைன் இந்த மாதிரி பேசிஸில் நான் போகவே முடியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த தீட்டா நாட் வேற ஒன்றும் கிடையாது. இந்த தீட்டா நாட்டை நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இதுவும் தீட்டா நாட்டு தான். இப்போ இதுவும் இப்போ தீட்டா நாட் தான். இதனோட இமேஜோட ஹைட் என்ன, ஹெச் அப்படின்னு வச்சுக்குவோம். இதனோடது வந்து ஃபோக்கல் லென்த் எஃப் நாட். ஸோ அப்போ நான் தீட்டா நாட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஹெச் பை எஃப் நாட் அப்படின்னு எழுதலாம். ஹெச் பை எஃப் நாட் அப்படின்னா என்னோட தீட்டா நாட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நமக்கு வேணுங்கிறது தீட்டா ஐ. தீட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை டி. ஏன்னா ஃபைனல் இமேஜ் வந்து எங்க ஃபார்ம் ஆகுது, இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகுது. அதனோட என்ன எடுத்தேன்னா இதுதான் ஃபைனல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இது வந்து தீட்டா ஐ, இது வந்து ஹெச் நம்மளோடது. இதுதான் ஃபைனல் இமேஜ் HI. So final image is forming at D. So we will write theta I is equal to HI by D. So HI by D அப்படிங்கிறதுனால so we will be able to get this both will get cancelled. This both will get cancelled. இப்போ அடுத்தது நமக்கு தேவை வந்து theta I. Theta I வந்து H upon least distance of distribution capital D. அதாவது ஃபைனல் இமேஜ் வந்து தட் இஸ் ஃபார்மிங் அட் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ தீட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்பான் டி. ஸோ இப்போ நம்ம ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் எடுத்தோம் அப்படின்னா theta I divided by theta naught that is equal to h by f naught divided by h by d. So you will be getting இப்போ நம்ம ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனோட ஈக்குவேஷன் எடுத்தோம்னா theta I divided by theta naught that is equal to h by d divided by h by f naught. So that is equal to f naught by d. So இதுதான் ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். So the total magnification is equal to total magnification m is equal to angular magnification into linear magnification, that is equal to f naught by d into linear magnification of the microscope. But final distance வந்து நம்ம least distance of distribution வர்றதுக்கு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ஃபார்முலா என்னது, 1 plus d by fe. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா you will be able to get the answer 140 by 25 into 1 plus 25 by 5, that is equal to 33.6. இதுதான் ஃபைனல் மேக்னிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒரு Cassegrain சம்ம பார்க்கலாம். A Cassegrain telescope is built with the mirrors 20 mm apart. If the radius of the curvature of the large mirror is 220 mm and the small mirror is 140 mm, where will the final image of the object at infinity be கேட்டிருக்காங்க. இதுதான் ஒரு Cassegrain மிரரோட ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த Cassegrain மிரர்ல 2 மிரர் இருக்கும். இந்த மிரர் வந்து ஆப்ஜெக்டிவ் மிரர், இதுதான் லார்ஜ் மிரர். ஓகே, அதனோட ரேடியஸ் வந்து 220 mm கொடுத்துருக்கான். அப்போ ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 220 டிவைடட் பை 2, தட் இஸ் ஈக்குவல் டு 110 mm. எக்ஸாம்பிள் எப்பவுமே இந்த யூனிட்ஸை மறந்துடாதீங்க, யூனிட்ஸ் இஸ் அ மஸ்ட். அண்ட் தென் இதனோட செகண்டரி மிரர்னா இந்த குட்டி மிரர், இந்த செகண்டரி மிரர், ஸ்மால் மிரர், செகண்டரி மிரர். இந்த செகண்டரி மிரரோட ஃபோக்கல் லென்த் FS இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்கான், 140 சென்டிமீட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 70 mm அதான் வந்து ஃபோக்கஸ், 70 mm தான் வந்து ஃபோக்கல் லென்த். இப்போ ரேஸ் ஃப்ரம் த இன்ஃபினிட்டி will come and hit here and get reflected off the objective mirror. Similarly from this side, and they will form an image here. எங்க அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகும், இந்த அப்ஜெக்டிவ்ல இருந்து ஃபோக்கஸ்ல இமேஜ் ஆகும். ஸோ ஃபோக்கஸோட லென்த் என்ன, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து என்னது, நமக்கு 110 mm வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இதை நல்லா கவனிங்க, இந்த மிரருக்கு, செகண்டரி மிரருக்கு இது ஒரு வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். இந்த வார்த்தையை நல்லா பாருங்க, வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். அப்போ வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இங்க ஃபார்ம் ஆகுறதுனால ஒரு இமேஜ் வந்து என்லார்ஜ்ட் ஆஃப் வந்து ஃபார்ம் ஆகும். அது எங்க ஃபார்ம் ஆகும், நம்ம சிம்பிள் மிரர் ஈக்குவேஷன் எழுதுனா வந்துடும். இப்போ மிரர் ஈக்குவேஷன் வந்து வில் பிகின் ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர். அப்போ இந்த மிரர்ல இருந்து இது செப்பரேஷன் வந்து 20 mm கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ், u செகண்டரி, தட் இஸ் ஈக்குவல் டு 120 minus 20, that is equal to 90 mm. What is the focal length of the mirror? That is a convex mirror. இது வந்து ஒரு கான்வெக்ஸ் மிரர். நல்லா நீங்க பாருங்க, இது ஒரு கான்வெக்ஸ் மிரர். ஸோ கான்வெக்ஸ் மிரருக்கு ஒரு வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த செகண்டரி வந்து இது பாசிட்டிவ். f0 வந்து ஆக்சுவலா -110 mm வரணும், ஏன்னா அது கான்கேவ் மிரர். இது
இது கான்வெக்ஸ் மிரர். ஸோ நம்ம மிரர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். 1/v + 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f செகண்டரி. இங்க பாருங்க, ஆப்ஜெக்ட் யூஸ்வலா வந்து நெகட்டிவ்ல இருக்கும். இந்த கேஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ். ஏன்னா அது மிரருக்குள்ள இருக்கு. ஸோ 1/vs + 1/90 ஈக்குவல் டு 1/70. இதை சால்வ் பண்ணோம்னா vs இஸ் ஈக்குவல் டு we will be getting the final answer as 315 millimeter. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஈஸி எக்ஸாம் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.